Hello everyone. இந்த வீடியோல thermodynamics chapter இருக்கக்கூடிய next topic பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். Next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா thermodynamics process. First, what is the thermodynamics process means? When a system ஒரு system இருக்கு, when a system changes from one state means initial என்ன ஸ்டேட்ல இருக்கு to another means final state. The operation is called thermodynamics process. ஒரு சிஸ்டம் இருக்குது, அது இனிஷியலுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் சொல்ல போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸஸ் மே பி இன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம் ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். ரெண்டு டைப் ஆஃப் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும் ஆர் கம்ப்ரெஷன். சரிங்களா? Two types process are one expansion, another one is compression. Thermodynamic process involves changes in எது சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. one temperature, next one pressure, volume and n means number of moles. ஸோ ரெண்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம் ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். இதில் என்ன சேஞ்ச் ஆகும், ஒன்று டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம் ஆர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம் ஆர் வால்யூம் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பிஸ்டன் எடுத்துங்க. ஒரு பிஸ்டனா ஒரு பீக்கர் ஆர் திஸ் அவர் சிஸ்டம். இது ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த சிஸ்டத்தை இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஸ்டனை கனெக்ட் பண்ணுறோம். அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா மூவபிள் பிஸ்டன். இதை பிஸ்டன்னு கன்சிடர் பண்ணுறோம். பிஸ்டன் இன்சைட் த கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னராக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சைட் த கண்டெய்னர் சம் அமௌண்ட் ஆஃப் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசண்ட். ஸோ அந்த ப்ளூ கலர் டாட்லாம் பார்த்தீங்கன்னா கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் அதர் இன் வேர்ஸ் இங்கே என்ன எடுத்துக்கணும்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. ஒன் சைடு த கண் இருக்குன்னா PV = nRT. திஸ் இஸ் அவர் சிஸ்டம். இதை ஒரு நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சிஸ்டம் சரிங்களா? இதை இனிஷியல் ஸ்டேட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இனிஷியல் ஸ்டேட், இந்த சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்குது. இனிஷியல் ஸ்டேட்டில் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தை வேறு என்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒன்று கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ரெஷன். நான் லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் கம்ப்ரெஷன், COM கம்ப்ரெஷன் பண்ணிங்க அப்படின்னா மேலே நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த பிஸ்டனை ப்ரெஷர் கொடுக்குறோம். பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். கிளியருங்களா? அப்போ இந்த பார்ட்டுக்கு பேர் இங்கே இருக்கிற வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு பேர் கம்ப்ரெஷன். அப்போ எக்ஸ்பேன்ஷன் என்ன மீனிங், இங்கே இன்சைடு இந்த பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிறது இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கிற வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன். So two types of process possible. One compression, another one is expansion. அப்போ இது இனிஷியல் ஸ்டேட்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ இதை ஃபைனல் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனல் ஸ்டேட். இதை ஸ்டேட் நம்பர் 2ன்னு கன்சிடர் பண்ணலாம் ஆர் 3ன்னு கன்சிடர் பண்ணலாம். இது ஸ்டேட் நம்பர் ஃபைனஸ்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். இதை 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே இருக்க பாருங்கள் எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஃபைனல்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பேன்ஷன், ஸோ ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ரெஷன் ஆகலாம், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம். ஸோ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டாபிக்ஸை பற்றி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸில் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஐசோதெர்மல் ப்ராசஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் கூடிய கிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். இது ஐசோதெர்மல். ஐசோ மீன்ஸ் சேம். ஐசோங்கிற வேர்டு மீன்ஸ் சேம்னு சொல்லுவாங்க. ஆர் கான்ஸ்டன்ட் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க.
சேம் தான் சொல்லலாம் மோஸ்ட்லி, ஆர் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஐசோ மீன்ஸ் சேம், தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர். அப்போது இது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். ஃபாஸ்ட்டாக நடக்காது, இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ், மெதுவாக நடைபெறக்கூடிய ஒரு வினை ஆர் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ டெஃபினேஷன் போகிறது முன்னாடி, ஐசோ மீன்ஸ் சேம், சேம்னு சொல்லலாம், ஆர் கான்ஸ்டன்ட் கூட நம்ம சொல்லலாம். தெர்மல், தெர்மல் மீன்ஸ் டெம்பரேச்சர், ஷார்ட்டாக டெம்பர் எழுதிருக்கோம். ஃபைனலாக என்ன சொல்ல வரோம், ஐசோ தெர்மலுக்கு சேம் டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் ஐசோதெர்மல். அப்போ இந்த டெஃபினேஷனை எப்படி நம்ம சொல்கிறது, டெரைவ் பண்ணுறது சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் எப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். ஒரு ப்ராசஸ் இனிஷியல் வந்து ஃபைனலாக கன்வெர்ட் ஆகுது. டேக்கிங் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அகைன் எதை பற்றி பேசுகிறோம், ஐசோதெர்மல்னாவே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் இனிஷியல் டு ஃபைனலாக எடுத்துக்கோ. இனிஷியல் ஸ்டேட்டில் நோட் பண்ணுறோம், ஃபைனல் ஸ்டேட்டில் நோட் பண்ணுறோம். Taking place at constant temperature is called isothermal process. For this process, என்ன process, isothermal process, T is equal to constant, அதாவது temperature constant சொல்லிட்டோம், and dt differentiate பண்ணிங்கன்னா dt is equal to 0 or del T is equal to 0. நீங்கள் dt யூஸ் பண்ணலாம் or del T யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ரெஷனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த பிளேஸில் அதே மாதிரி ஒரு எடுத்துக்கிறேன். This is our system. Inside the system என்ன இருக்குது அப்படின்னா, உள்ள gaseous ப்ளூ கலர், இந்த க்ரீன் கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாருங்கள், gaseous particles. இப்போ இது கூட யாரை கனெக்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்டனை கனெக்ட் பண்ணுறோம். பிஸ்டன் இல்லைங்களா, ஒரு பிஸ்டனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு inside the container contain some amount of ideal gas. இதில் வந்து ஐடியல் கேஸை ஃபில் பண்ணுறோம், எனி கேஸ். ஸோ இந்த பிளேஸில் இந்த மூவபிள் பிஸ்டன் இருக்குது, மூவபிள் பிஸ்டன். இந்த பிஸ்டன் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பிளேஸில் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இந்த லென்த் ஆஃப் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ரெட் கலரில் டாட் பண்ணுறோம். அந்த ரெட் கலர் எதை இண்டிகேட் பண்ணால் மோர் நம்பர் ஆஃப் ஐடியல் கேஸ் அந்த கேசியஸ் பார்ட்டிகல்ஸாக க்ளோஸராக இருக்கும். கிளியர்களா? அப்போது இது என்ன சொல்கிற, கம்ப்ரெஷன் ரியாக்ஷன். ஜென்ரலாக கம்ப்ரெஷன் ப்ராசஸ் சொல்கிறா, கம்ப்ரெஷன் ரியாக்ஷன். இப்போ இதில் யாரை எடுத்துக்கிறோம், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். அப்போ சிஸ்டம் நம்பர் 1, திஸ் இஸ் ஆல்சோ சிஸ்டம் நம்பர் 1, திஸ் ஒன் இஸ் சிஸ்டம் நம்பர் 2. அப்போ இனிஷியல் ஸ்டேட், திஸ் இஸ் இனிஷியல், ஷார்ட்டாக இனிஷியல் ஸ்டேட்டு, திஸ் இஸ் நோன் அஸ் ஃபைனல் ஸ்டேட். ஐஎஸ் மீன்ஸ் இனிஷியல் ஸ்டேட், எஃப்எஸ் மீன்ஸ் ஃபைனல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ப்ரெஷர் ஃபஸ்ட் நோட் பண்ணுறோம். ப்ரெஷர் பிஐ, இனிஷியல் ப்ரெஷர் இப்படி இருக்கும். இனிஷியல் ப்ரெஷர் என்ன பண்ணுறேன், 2 atm கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 2 atmospheric ப்ரெஷராக இருக்குது இனிஷியலாக. அப்போ ஃபைனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப், PF means final. PF is equal to 3 atm. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இனிஷியலாக 2 atmospheric ப்ரெஷர், ஃபைனலாக என்ன பண்ணால் 3 atmospheric ப்ரெஷராக இருக்கும். நெக்ஸ்ட் வால்யூம் நோட் பண்ணுறோம். வால்யூம் VI மீன்ஸ் இனிஷியலாக எவ்வளோ வால்யூம் இருக்குது, 2 liters எடுத்துருக்கோம். 2 liter ஆஃப் கேஸ், 2 liter ஆஃப் கேஸை கன்சிடர் பண்ணுறோம். ஃபைனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, VF is equal to 1 liter ஆஃப் கேஸை கன்வெர்ட் பண்ணுறோம். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு எது சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிருக்கு. 2 atm to 3 atm கன்வெர்ட் ஆகிருக்கு. வால்யூம் 2 liters to 1 liter கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் TI இனிஷியலாக எவ்வளோ இருக்குது, டைட்டானியம் கிடையாது, இனிஷியலான டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி செல்சியஸான இனிஷியலாக எடுத்துருக்கேன். அப்போது நமக்கு ப்ராடக்ட் சைடு கன்சிடர் பண்ணலாம். ஆர் ஃபைனல் ஸ்டேட் எப்படி இருக்கும், TF இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி செல்சியஸ். அப்போ இதில் எது சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிருக்கு,
வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிஐயில் இனிஷியலான இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், டிஎஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை. அப்போ டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் பேர் என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். கிளியருங்களா? ஐசோதெர்மல் ப்ராசஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ரஷன் ரியாக்ஷன் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐடியல் கேஸ்? Ideal gas means PV is equal to nRT. PV is equal to nRT. யார் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இவங்க எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. கிளியருங்களா? PV is equal to nRT. இதில் இஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீட் அண்ட் ஜேஇக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இஃப் ப்ரெஷர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆறு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது நமக்கு. ஆறு ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். அப்போ என்ன வேறு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வியும் டி இருக்குது. அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. கிளியருங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஃப் செகண்ட் ஒன் இஃப் வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். அப்போ ஆறு கான்ஸ்டன்ட் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ப்ரெஷரும் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. தேர்டு என்னென்னு பார்க்குறீங்கன்னா தேர்டு ஒன்று இஃப் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் PV is equal to constant. இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PV கிராஃப் இதை பற்றி தான் ஸ்டடி பண்ண போகிறேன். PV கிராஃப். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு PV is equal to constant சொல்லிட்டோம். PV is equal to constant means K or P1 V1 is equal to P2 V2. It means Boyle's law. P1 V1 is equal to P2 V2 equal to P2 V3 equal to Pn Vn. இப்போ n number of n வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இஸ் known as Boyle's law. இதற்குரிய ஃபஸ்ட்டு கிராஃப் நம்பர் 1. ஸோ எக்ஸ்பேன்ஷனுக்கும் கிராஃப் இருக்குது, கம்ப்ரெஷனுக்கும் கிராஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஃப் நம்ம பார்க்க போகிறோம், இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கிராஃப் நம்பர் 1 ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன கிராஃப் வருது? ப்ரெஷர் வால்யூம். ஃபஸ்ட்டு எப்போவுமே யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒய் ஆக்ஸில் கன்சிடர் பண்ணிக்கணும். கிளியருங்களா? ஃபர்ஸ்ட்டு PV கிராஃப்னு சொல்லலாம் ஆர் P வர்சஸ் V. P வர்சஸ் V அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் Pங்கிறது எப்போவுமே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருக்கவங்களே ஒய் ஆக்ஸாக கன்சிடர் பண்ணணும், வர்சஸ் அந்த சைடு இருக்கவங்களே எக்ஸஸாக கன்சிடர் பண்ணணும். அப்போ PV is equal to nRT. This is the formula, ideal gas equation. PV is equal to nRT. Number of moles constant, R value constant, TU temperature constant. அப்போ ஓவராலாக this is known as PV is equal to constant. இந்த டேர்மை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ PV is equal to constant or P inversely proportional to V. Very very important. PV is equal to constant or P inversely proportional to V. அப்போ இன்வர்ஸ்லியாக இருக்கிறனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ரெஷன் நம்ம எக்ஸ்பேன்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிராஃப் இருக்குது? ஃபர்ஸ்ட்டு கிராஃப் பாருங்கள், கிராஃப் 1. ஸோ ஒய் ஆக்ஸில் யார் எடுக்கணும்? ஒய் ஆக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும், எக்ஸ் ஆக்ஸில் வால்யூம். ஒய் ஆக்ஸ் ப்ரெஷர், எக்ஸ் ஆக்ஸ் வால்யூம். கிளியருங்களா? அப்போது ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிராஃப் என்ன கிராஃப்? அப்படியே பாருங்கள், ப்ரெஷர் இங்கே ப்ரெஷர் வால்யூம், இங்கேயும் ப்ரெஷர் வால்யூம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு லைன் கிடைக்குது? இந்த கிராஃபுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. ரெக்டாங்குலர் ஹைபர் இந்த திஸ் ஒன் இஸ் எக்ஸ்பேன்ஷன் கிராஃப். இந்த ஏரோ கீழே வந்துருக்கு பாருங்கள், இந்த ஏரோ மாதிரி க்ரீன் கலர் ஏரோ. இப்போ ரெட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது இந்த கிராஃபுக்கு பேர்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் PV கிராஃபில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் கிராஃப்னால் இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் கிராஃப் மீன்ஸ் இந்த ஏரோவை இப்படி இப்படி போடணும். டாப் டு பாட்டம் டு டாப் இப்படி போட்டு இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா கம்ப்ரெஷன் கிராஃப். கிளியருங்களா? இது எக்ஸ்பேன்ஷனை இண்டிகேட் பண்ணுற கிராஃபு, இது கம்ப்ரெஷன் இண்டிகேட் பண்ணுற கிராஃப்.
ஸோ இந்த ஓவராலாக இந்த கர்வ் வருது பாருங்கள், இந்த கர்வ் வர கிராஃபுக்கு பேர் இந்த கிராஃப், இந்த ரெண்டு கிராஃப் காமனாக சொல்கிறது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆகுது. பி வர்சஸ் வி அப்படின்னு கேட்டாங்க, ஆர் பிவி கான்ஸ்டன்ட் கிராஃப்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃபை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் கிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் கிராஃப் பார்த்திங்கன்னா யாராருக்கு அந்த கிராஃப் பி வர்சஸ் டி, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யார் எடுத்திங்கன்னா ஒய் ஆக்ஸில் இருக்கு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்சஸ்க்கு அப்புறம் வரவங்கள எக்ஸ் ஆக்ஸ். அப்போ பி வர்சஸ் டி மீன்ஸ் டி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா டெம்பரேச்சர் இங்கே நம்ம கான்ஸ்டன்ட், ஐசோதெர்மல் ப்ராசஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் எங்கே எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்ஸில் சாரி எக்ஸ் ஆக்ஸில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் டெம்பரேச்சரை. கிளியருங்களா? அப்போ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கிராஃப் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் கிராஃப், another one is compression graph. ஸோ திஸ் இஸ் அ பி வந்து ஒய் ஆக்ஸில் கன்சிடர் பண்ணிட்டோம், எக்ஸ் ஆக்ஸில் டி எடுத்துட்டோம். அப்போ டி இந்த பாருங்கள், இதுதான் நமக்கு என்ன கிராஃப்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிராஃப். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் என்ன பார்த்தா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீசஸ். கிளியர்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதர்வைஸ் இந்த ஆரோ போடுறோம் பாருங்கள், பாட்டம் டு டாப், இந்த ரெட் கலர் ஏரோ, இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்ஸ்பான்ஷன் கிராஃப்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் இருக்குது ஒய் ஆக்ஸில், எக்ஸ் ஆக்ஸில் டி இருக்குது. என்ன டைப் ஆஃப் கிராஸ், டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணுறோம், இப்போ லைன் ட்ரா பண்ணிடும் எதில் எக்ஸ் ஆக்ஸில். அப்போது என்ன பண்ணலாம், லைன் வந்து டாப் டு பாட்டம் இப்படி ட்ரா பண்ணுறோம். இப்படி இந்த ஏரோ ப்ளூ கலர் ஏரோ, இந்த ஏர் டவுன்வோர்டு ஏரோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கம்ப்ரெஷன் கிராஃபை இண்டிகேட் பண்ணுது. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீசஸ். கிளியருங்களா? ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிராஃப், தேர்டு கிராஃப், அதர்வைஸ் லாஸ்ட் கிராஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப், வி வர்சஸ் டி, வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் இருக்கவங்க ஆல்வேஸ் இன் ஒய் ஆக்ஸ், செகண்ட் இருக்குது வேர்சஸ்க்கு அப்புறம் இருக்கும் எக்ஸ் ஆக்ஸ். அப்போ டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதில் பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் 2 கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்ஸில் வால்யூம் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்ஸில் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. அப்போ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட்டுக்கான கிராஃப், ஒரு லைன், கான்ஸ்டன்டான லைன். இப்போ இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுறோம், இந்த க்ரீன் கலர் ஏரோ, க்ரீன் கலர் ஏரோ இண்டிகேட் எக்ஸ்பான்ஷன். எப்போவுமே டவுன்லேருந்து டாப்புக்கு போகுது, ஆர் பாட்டம் டு இந்த பாயிண்ட்லேருந்து டாப் போகுது அப்படின்னா இதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன் கிராஃப். அதர்வைஸ் இந்த ஏரோ இண்டிகேட் பண்ணுறது, அப்போர் ஏரோ இண்டிகேட் எக்ஸ்பான்ஷன், டவுன்வோர்ட் ஏரோ இண்டிகேட் கம்ப்ரெஷன். வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஒன் இயர் ஒய் ஆக்ஸ் வால்யூம் இண்டிகேட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்ஸில் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கேயும் ஒரு ஒய் ஆக்ஸில் என்ன எக்ஸ் ஆக்ஸில் என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரைப் லைனை ட்ரா பண்ணுறோம், அப்படி கான்ஸ்டன்ட் கிராஃப். அதில் வேறு எதாவது மென்ஷன் பண்ணுறோம், டவுன்வோர்டில் ஒரு ஏரோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது டவுன்வோர்டாக ஏரோ இப்படி வரதான் மீனிங். இப்போ வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீசஸ், அதர்வைஸ் கம்ப்ரெஷன் கிராஃப். சரிங்களா? இதான் நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஐசோதெர்மல் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராஃப்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போனவே நீட் எக்ஸாமுக்கு இனஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.